மகாபாரதம் ஆதிபருவம் பகுதி 17. மேருமலையில் தேவர்கள் தவம். சௌதி சொன்னார், ஓ துறவியே, பார்க்கடலை கடையும் போது எழுந்து தேவர்களால் வழிபடப்படும் குதிரைகளின் ரத்தினமான, அதாவது குதிரைகளின் அரசனான தெய்வீக குதிரை உச்சஸ்ரவஸை அந்த இரு சகோதரிகளும் அருகில் அணுகினர். தெய்வீகமான அருள் நிறைந்த நித்திய இளமை கொண்ட படைப்புகளில் தலையாய படைப்பான, தவிர்க்க முடியாத வீரியம் கொண்ட, அனைத்து நற்குறிகளும் கொண்ட அந்த குதிரை அருளப்பட்டு இருந்தது. சௌனகர் சௌதியிடம் கேட்டார், ஏன் தேவர்கள் பார்க்கடலை கடைந்தனர்? சந்தர்ப்பத்தில் அந்த பலம் பொருந்திய காந்திமிக்க குதிரைகளின் சிறந்தவன் தோன்றினான். சௌதி சொன்னார், காந்திமிக்க தோற்றத்துடன் தங்கம் போன்ற சூரிய கதிர்களை தன்னகத்தே அடக்கி கொண்டு வெளியே விடாத மேரு என்ற பெயர் கொண்ட மலை ஒன்று இருந்தது. அது தங்கத்தால் நிறைந்த அழகான மலை. அதில் தேவர்களும் கந்தர்வர்களும் வசித்தனர். பாவங்கள் நிறைந்த மனிதர்களால் அந்த மலையை நெருங்க கூட முடியாது. பயங்கரமான மிருகங்கள் அந்த மலையின் மார்பில் அலைந்து கொண்டிருந்தன. சாதாரண மக்கள் அந்த மலையில் ஏற சிந்தித்து கூட பார்க்க முடியாது. மரங்களும் அருவிகளும் இனிய குரலில் மெல்லிசை பாடும் பறவைகளும் அந்த மலையில் நிறைந்து இருந்தன. தேவர்கள் அதன் உச்சியில் அமர்ந்து கொண்டு அமுதத்திற்காக தவம் இருந்தனர். தேவர்களின் இந்த ஊக்கத்தை கண்ட நாராயணர் பிரம்மனிடம், தேவர்களையும் அசுரர்களையும் கொண்டு அந்த பார்க்கடலை கடைய செய்யும்படி செய்தால் அதில் அமுதமும் மருந்துகளும் ரத்தினங்களும் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு தேவர்களிடம், ஓ தேவர்களே, கடலை கடையுங்கள், அமுதத்தை கண்டடைவீர்கள் என்றார். இப்படியே ஆதி பருவத்தின் இந்த 17வது பகுதியான ஆஸ்தீக பருவம் தொடர்ச்சி நிறைவடைகிறது.